அரைநெல்லிக்காய் செய்கிறதுக்கு 2 கிலோ அரைநெல்லிக்காவை நல்லா ஊற வச்சு தண்ணியில் 2 அலசு அலசி எடுத்துக்கிட்டேன். இதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. பாத்திரத்தை காய வச்சு வெந்தயம் 1 கை, கடுகு உளுந்து 1 கை, இது ரெண்டத்தையும் பொன்னிறமாக வறுத்தெடுத்து அதில் ஒரு பிடி கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்தெடுத்து இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கிட்டேன். இதுக்கு தாளிப்பு செய்கிறதுக்கு 1/4 கிலோ எண்ணெய், 1 கை கடுகு உளுந்து பொரிஞ்சதும் அலசி வச்சுருக்கிற நெல்லிக்காயை அதோடு சேர்த்துக்கிட்டேன். இது காரத்துக்கு 50 கிராம் கார மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கை உப்பு, 150 கிராம் வெல்லம் பொடி பண்ணது, இதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது வதங்கிறதுக்கு எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணி கிடையாது. அது வெல்லம் உருகி இந்த எண்ணெயோடு சேர்ந்து வரதில் உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். நல்லா வதங்கி குழகுழப்பு வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிறத பொடி பண்ணி அதோட தூவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டா ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஆற வச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் நைட்டு செஞ்சேன், காலையில் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போது நமக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு.